முனிவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு சர்வரோக நிவாரணந்தன் மூர்த்திக்கு பிரபஞ்ச சக்திக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு. புண்ணிய தீர்த்தம் நம்ம நாட்டில் இருக்கு. அது எங்க இருக்கு தெரியுமா? மோட்ச தீர்த்தம் காசியில இருக்கு. புண்ணிய தீர்த்தம் எங்க இருக்கு? ராமேஸ்வரத்துல இருக்கு. குதிரை ராமேஸ்வரத்துல நிக்க யாரும் இருக்கீங்களா? ராமேஸ்வரத்துல இருந்து அப்படியே வாங்க போங்க. காசி ராமேஸ்வரம் கால் வந்துட்டாங்க. காசி ராமேஸ்வரம் தானே துணி சாப்பாடு. எழில் மேவும் மாங்காட்டு தலத்தினிலே ஓங்காரமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அம்மையை பணிந்தவர்க்கு சகல செல்வங்களும் வந்து சேரும், சகல காரியம் கைகூடும். மாங்காட்டுக்கு போயிருக்கிய? அந்த அம்மா எங்க இருக்கிற? கால் இருக்கும். உலகமெல்லாம் தன்னுடைய மேனியில் அக்னி சுரூபமாக தோன்றிய தாயின் பெயர்தான் காந்தாரி. அவளுடைய முதல் அவதாரம் காமாட்சி. புரியுதா? காமாக்கினி, கோபாக்கினி, மூத்ராக்கினி என்னும் 3 வகையான அக்னிகளை தன் மேனியிலே அடக்கி வைத்தவள் காமாட்சி. அதுல ஒரு அக்னியை திறந்து தன்னால் இயக்கி வைக்கப்பட்ட காரணத்தினால் அவளுக்கு பெயர் காந்தாரி என்பது பெயர். அவளுடைய முதல் பிறப்பு மாங்காடு, ஸ்தலம் இருந்த இடம். அதனால தான் நீங்க வந்த உடனே அவளை நான் கூப்பிட்டேன். இப்போ உங்களுடைய மனையில ஒரு 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழிலில் விருத்தி அடைய முடியாத வேதனையும் கடன்களும் மன உபாதைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. உங்க 2 பேருடைய பெற்றோர்களுடைய உதவிகளை உங்களால் முழுமையாக பெறக்கூடிய உதவிகள் நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய நிலைகளில் இந்த தொழிலை வளமாக்குவதும் கடன் நீக்குவதும் எப்படி என்ற ஒரு மன வருத்தமும் ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பும் உங்க உள்ளத்துல இருக்கு. இதை மாத்தி தந்து தெளிவுபடி தரணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? காலில் விட்டு வா. பிள்ளைகளை பத்தி பின்னால பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பிள்ளைங்களுக்கு வந்து போ. உன் பேர் என்னப்பா? இவன் பேர் என்னடா? எத்தனை வயசு ஆகுது? ரோஹித்தா? இது உஷாரு. கண்ண முடுறா பாப்போம். இவனை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது குரோம்சங்கள் பிட்யூரிட்டி சம்பந்தமான ரிசல்ட் எதுவும் எடுத்தீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. காலப்போக்கில் தான் அது வளர்ச்சி அடையும், உடனடி வளர்ச்சி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் இப்போ தெளிந்த மருத்துவமே நம்ம நாட்டில் தோன்றியாச்சு. அதனால இவனை வளர வச்சிடலாம், தெளிவாக்கிடலாம். ஓகே, ஒரு ரிப்போர்ட்டை நான் படித்து பார்த்துட்டேன், அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. வாவ் சார், வணக்கம். முதல்ல அவனை சுதந்திரமா நீங்க விளையாட விடணும். உங்க மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கத்துல இருந்து நீங்க விடுதலை ஆக்கணும். இப்படித்தான் பாலக்காட்டுல இருந்து ஒரு பிள்ளைக்கு 6.25 வயசு ஆயிடுது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு 25 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்தினாங்க. 6 மாதம் கழித்து இந்த பிள்ளைய கொண்டு வாடா, அதுக்கு பிறகு அந்த மருத்துவம் தேவையா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி விட்டேன். இப்போ அந்த பையனுக்கு அந்த சுரபிகள்லாம் சுரந்து தெளிவா இருக்கான். இயற்கையாக நோய் இல்லைன்னு டாக்டரே ரிப்போர்ட் கொடுத்தார். 9 மாத கால அளவில் உன் பையன் இயற்கையான மருத்துவத்திலேயே நல்லாயிருவான்.
இவனுக்கு கண்டிப்பாக இந்த பிறவியில டாக்டருடைய மருத்துவம் தேவை. தெய்வ சக்தியால் அங்கங்கள் பாதுகாக்கப்படும், உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு ஒரு நல்லாக்கித்தார். ஒண்ணு போல கால் எடுக்கலாம். நல்ல தூக்கமா போட்டர் அடிச்சுக்க வேண்டியதானே. வேற என்னடா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தாரேன், பக்கத்துல வா. முதல்லயே தொழில வளமாக்கி தரேன்னு சொல்லிட்டேன். என்ன தொழில் தெரியுங்களா? இப்போதைக்கு கிடையாதுமா. ஒரு வருஷம் வீட்டுல இருங்க, பையனை நல்லா ஆக்கிட்டு. இப்ப நடக்காது. உங்களுக்கு சொந்தமான இடமே 1.5 வருஷம் ஆகும். வெளிநாடுக்கு செல்வதற்கு ஓராண்டு காலமாகும். 9 மாதத்துல உன் பையனுக்கு தெளிந்த ரிசல்ட்டை, மருத்துவ ரிப்போர்ட்டை வர வச்சுட்டு உன்னை நான் அனுப்புவேன். முடிஞ்சு போச்சு, ஓடு. கர்மசாமிக்கு ராமேஸ்வரமா நீங்க? வரலாம், வாங்க வாங்க. எங்க கருப்பசாமி அவர் தங்க கருப்பசாமி. ஒரு சார் அண்ணா எந்த ஊரு? மாவட்டத்தேடா? ராமநாதபுரம் மாவட்டம். நம்மள நல்லா பேச வேண்டியதானே. ஃபாரின் சம்பந்தமா ஏதோ கேள்வி கேட்கறது மாதிரி தெரிகிறது. உட்காருங்க. ஆமா, உங்க ஊர்ல சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இருக்காங்களா? அவங்க எல்லாம் யாருப்பா? உங்க சாமி? அது உங்க சாமி இல்ல, ஆனா அந்த ஏரியால இருக்கு. காளியாத்தா வராள, அவ யாரு? உங்க ஊருக்கு போற வழியில இடது பக்கத்துல ஒரு மசூதி தெரியுது, அது என்னது இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. என் குதிரை அப்படி போய் பார்த்துக்கிட்டே போனேன், அப்படி தெரிஞ்சது, அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட. வாங்க. என்ன மக்கள்லாம் இங்கிருந்து வரீங்க? ராமநாதபுரம் வரீங்களா? வாங்க, ஆனந்தமா வாங்கப்பா. ராமநாட்டு போய் தானே கூப்பிட்டுருக்கேன். என்னடா புழுனிப்பைய பரமக்குடி யாருப்பா? மத்தியால உன்னைய கண்டுபிடிச்சிருவோம்லாண்ணா. வரலாம், வாங்க செல்லக்குட்டிகளே. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த அர்த்தத்துல நடத்தி தந்துடுறேன். அடுத்த பிள்ளைய பத்தி தை மாசத்துக்கு பேசுவோம். என்ன பொங்கல் வச்சு கடா எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா? ஏன் அதை செய்யணும் சார்? வசதியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆளுதான் பாக்கிறதுக்கு ஏழை மாதிரி இருக்காரா, நீ சாதிச்சிருவ. ஏன் சாமிக்கு செய்ய வேண்டிய குறைய நீ வச்சிருக்கிற? நாங்க தான் அப்படி கட்டிக்காரன் மருமகளை கூட்டு போய் பார்த்துக்கலாம்ங்கிறியா? இந்தா குடும்பத்தோட மங்களகரமா போ. முத பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியாத்தான்னு பேரை வச்சுக்கா. எட்டி உண்டு, எட்டி அந்த அங்க பக்கம் இருந்தா நான் வந்து திரும்பி சொல்லுவோம்ல, பக்கத்துல என்னக்கா நீங்களாம் அப்படி. உன் மனத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்க, சொந்தக்காரங்களால ஏதோ பிரச்சனை நடந்திருக்குமோன்னு இருக்கா? இடையில எதுவும் அடையாளம் எடுத்தீங்களா? ஒண்ணுமே நடக்கல. வீணா குழப்பம் பண்ணிட்டு தூங்காம கிடக்காதங்க. கருப்புதாய் மேல பாரத்தை போட்டு நிம்மதியா இருக்கியா? ஓ, ஐயன் அருளால் எல்லாம் நல்லா நடக்கும். பரமக்குடி வாப்பா. அடுத்து திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கிட்ட திருமணம்? உனக்கு தானா? கடிகார பேல இருக்கியா? இதுவரை கல்யாணம் முடிக்கலையா? வா. கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன் பணம் எல்லாம் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் செதறி கிடக்கடா. ஏன்டா கொடுத்த? தேவையில்லாம விதைச்சிட்டாங்க. எல்லாம் வாங்கி தரேன். அடுத்து உனக்கு ஃபாரின்ல அனுப்புறதுக்கு எந்த தடை இல்லாம வேற ஓகே பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் சொல்லு. கண்ணமுடு, அதுக்கு நான் வழி வகுக்கிறேன். இந்த முறை போய் நீ நினைத்த உயர்வும் கிடைக்கும், நிறைந்த சம்பளமும் கிடைக்கும். அந்த நாட்டு சட்டப்படி உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டமாகிய லாட்டரி சீட்டும் கோடி விட்டு வருவாயப்பா. சென்று வருங்க. வேற என்னடா? நீ ஒழுங்கா படிச்சியால உங்க அப்பா கிட்ட? அவன் பேர் என்ன பேரு?
கண்ணமுடு. இன்னிலிருந்து படிக்க தொடங்கிடுவான். அப்போ கட்டுக்கு அடங்குவான். திக்கு தெரியாத காட்டில் வாடா தம்பி, சும்மா இருக்கியாரா? யாரு ஒப்பனும் ஆத்தாலும் இருக்கிறவரை உன் கூட ஒருத்தி வந்து வாழ மாட்டாடா? அப்படி ஒரு பொம்பளை சொல்லிட்டாடா. சொன்னான கால் வந்துட்டு வாப்பா. இன்னும் ஒண்ணு சொல்ல மாட்டுக்கா, பொய்யா சொல்லுவான். என்னப்பா வேற கல்யாணம் முடிக்கணுமா? டைவல்ஸ் சீட்லாம் கையில வாங்கிட்டீங்களா? அது கண்டிப்பா வேணுமா? கண்ணமுடு கிடைக்குமான்னு பார்ப்போம். அதெல்லாம் கலத்தி எரிஞ்சிட்டாளே, கலத்தி எரிஞ்சிட்டா. உங்க கைக்கு வேணும் ஒரு சில பொருள் வேணும்ல, எல்லாத்தையும் வாங்கி தரேன், ரெக்கார்டோட வாங்கி தரேன். இந்த அப்படி தை மாசத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். நல்லா இருக்கு சாமி. பக்கத்துல வாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதருக்கு பதிலாக சில மிருகங்கள் அடிபட்டு போயிருக்கு, இறந்தும் போயிருக்கு, புரியுதா? காணாமலும் போயிருக்கு. இந்த நிலைகளை மாத்தி தரேன், கொஞ்சம் பொறுமையா இருந்துக்காங்க. நாளைக்கு காலையில என்னை பார்த்துட்டு போங்க. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? யாருமா? ராமநாடு. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாரு? பெண்மகளின் வாழ்வை பற்றி காட்டு வந்தவர்கள் யாருமா? அடுத்து மகனுக்கு வேலை வேணும் அப்படின்னு காட்டு வந்தவங்க யாரு? வேலையும் வாழ்க்கையும் வேணும்னு காட்டு வந்தவங்க யாரு? பொய் சொல்லிட்டுலாம் வந்தா உடனே எழுப்பி அங்க விட்டுருவேன், கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஆம்பளை பையனுக்கு வேலையும் வாழ்க்கையும் அமையணும்னு காட்டு வந்தவங்க, சம்பந்தப்பட்ட நபரே வந்திருந்தாலும் வாங்க. பையனே வந்திருக்காரா? மருத்துவம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. என்னப்பா மருத்துவம்? கால் வந்துட்டு வரலாம். ஆளு பொம்பளை பிள்ளை பத்தி காட்ட வந்தவங்க இருக்காங்க, அவங்க கேட்க வந்த கேள்வி வேற, வீட்டு வேற, மண் மாட்டு முடிய மாட்டாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. முத்துக்களோ கண்கள். உடல்லாம் போய் எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்தீங்களா? பயாப்சிக்கெல்லாம் எடுத்தீங்களா? பயாப்சியில் எத்தனை % கேன்சர் இருக்கிறதாக சொன்னாங்க? ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும், அதில் உயிர் சேதம் வராது. இந்த மாத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோல் தான் செல்லை அடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். முழுமையாக இந்த மாத்திரையில் என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. நம்பிக்கையாக இருந்து வாழ்க்கையை வீணாக்கி விட்டால் நீ முட்டாள் என்று நான் தான் முதல்ல சொல்லுவேன். அதனால பாண்டிச்சேரியில அற்புதமான கேன்சர் சென்டர் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்காங்க. பாண்டிச்சேரியில அற்புதமான கேன்சர் சென்டர் இருக்கு. மனிதனை பணச்செலவு இல்லாம காப்பாற்றக்கூடிய தர்ம வைத்தியம் அங்க நடக்கு, புரியுதா? அதனால அங்க போய் நல்ல டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வா. ஏன்னா ஒரு பெண்மணி நல்ல சர்வ ஆரோக்கியத்தோடு இந்த பக்கம் வந்தா, அவளுக்கு நான் சொன்னேன், உனக்கு ஒரு சைடில் வலிக்கும் அம்மாண்டேன். ஆமாண்ணே அப்பப்போ வலிக்குதுன்னா. மார்பு எலும்புக்கு மறுபக்கத்தில் ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னேன். இங்கே உள்ள ஏரியாவில் பூரா எல்லாரும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, ஏதோ ஒரு சின்ன தசை வெளிப்படையாக தெரியல, ஏதோ தெரியுது, குழப்பருக்கு மாதிரி தெரியலே சொன்னாங்க. உடனே அவளுக்கு வேண்டிய விட்டுல பாண்டிச்சேரிக்கு அனுப்பி போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்த உடனே ஸ்கேன் பார்த்து மார்பு எலும்புக்கு மறுபக்கத்தில் இவ்வளோ தண்டி ஒரு கட்டி இருந்ததை ஸ்கேன் ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் கேட்டார், எத்தனை ஸ்கேன் எடுத்து தெரியலை, இங்கே உள்ள ஸ்கேனில் நாங்கள் பார்த்தோம், இந்த ஸ்கேனே இல்லாமல் உனக்கு இருக்குன்னு யாருமா சொன்னான்னு கேட்டார். எங்கள் ஊரில் ஒரு கருப்புசாமி இருக்கிறாரு, அவர் தான் சொன்னார். இப்போ அந்த ஆப்ரேஷன் ஆகி அவள் சர்வ ஆரோக்கியத்தோடு மங்களகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, புரியுதா? மாத்திரைகளை நம்பி காலத்தை வீணாக்கி விடாதே. உடனடியாக பாண்டிச்சேரிக்கு சென்று மருத்துவத்தை பார். உனக்கு உயிர் கண்டமெல்லாம் உன்னை நான் வாழ வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. சர்தாரு
வா பக்கத்துல நாளைக்கு காலை என்னைய பார்த்து போங்க, வெட்டி ஆக்கி தரேன். என்ன இந்தாமா. என்னம்மா பையனை பத்தி கேட்டவங்க வாங்கன்னு சொன்னா வந்தாளா? வா. அச்சரிப்பிச்சிருக்கா? எந்த ஊர் உனக்கு? கண்ணமுடு. அப்படியா? இந்த ஜனவரி மாதத்துக்குள் கூட அவன் சுய தொழில் ஆரம்பிப்பார். நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர, வெற்றி உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பாய் மகளே. இந்த அப்படி பணம் தானே உனக்கு வேணும், வச்சுக்கா. நான் பார்க்குற தொழிலில் தடையும் மனவேதனையும் இருக்கு அப்படின்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா காலன்பாட தம்பி. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். போன் ஆன் பண்ணிருக்கா? ஒண்டா ஏன் ஆன் பண்ணி வச்ச? சரி சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இன்னொரு தடவை காலில் விட்டு வா. என்ன தொழில் தம்பி பாக்குற? கண்ண மூடுறா. உன் பக்கத்துல இன்னும் தொழில் வளம் ஆகுவதற்கு இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்குடா. இப்போ உன் வாகனத்துல நான் கடன் படாம உனக்கு நான் காப்பாற்றி தரேன். இதை இன்னொருத்தரை வச்சு நீ கொஞ்சம் வேலை பார்த்தனா கொஞ்சம் நஷ்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை வண்டியில தான் பிரச்சனையா, வண்டி தான் ஓடலையா, இல்லாட்ட ஓட்டுறவன் தான் நம்மகிட்ட எதுவும் துரோகம் பண்றானா அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் தோன்றும். புரியுதா? அதனால அப்படி நிலைமை வராம உனக்கு நான் கடன் படாம காப்பாற்றி தரேன். அடுத்து ஒரு வியாபார ஸ்தாபனம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. என்ன அப்படி வரும்பொழுது அது என்ன செஞ்சா சரி வரும் சொன்னால், நவதானியங்கள், மாட்டு தீவனங்கள் இவைகள் போன்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனா அந்த நேரத்துல உன் மனம் கொஞ்சம் சர்ப்ரைசன் மாறி வெளிநாட்டுக்கு போனா என்ன அப்படி ஒரு சின்ன யோசனை வரும். இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் வரும்பொழுது என்னைய வந்து பார்த்துட்டேன்னா, அப்படி செய்யாதடா, இதான் நானுன்னு ஒரு முடிவு எடுத்து தந்துடுவேன். ஓகே பண்ணி தரேன். ஒரு வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு, அதையும் மாத்தி தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? 3 முறை என்னைய பாரு, வெற்றியாக்கி தரேன். நாளை காலை என்னை சந்திச்சுட்டு போ. நல்லா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. பள்ளிகள் பல இருந்தும் பள்ளிவாசல் யார் வீட்டு பக்கத்துல இருக்குப்பா? பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனவல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. எத்தனை பிள்ளைகள் வச்சிருக்கிய? குழந்தை வேணுமா உங்களுக்கு? இந்தா இந்த விரல பிடி, நீ பிடிக்காத. ஒரு கீட்டு பிடுறா, அந்த கீட்டு பிடுறா, கண்ணை மூடுறா, சிக்குன்னு பிடில, பெலங்கிட்ட போயிட. கால் வந்துட்டு வா. சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது தம்பி, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்ததம்பி. உன் உடம்ப பார்த்தேன், நரம்புகள் சம்பந்தமான கொஞ்சம் தளர்ச்சிகள் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் உயிர் அணுக்கள் சம்பந்தமாக கொஞ்சம் சிந்தனை பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்கு. இது சாப்பாட்டுல சரி வருமா, இயற்கையா சரி வருமா, அதுக்கு வேற எதுவும் மருந்து சாப்பிடணுமாங்கிற ஒரு சிந்தனையில கொஞ்சம் செலவுகள்லாம் செய்து தோல்வி பெற்று விட்டீர்கள் என்று கேள்வி. உண்மையா? கால் வந்துட்டான். நான் என் விரல பிடிச்சோடனே உன் உடம்புக்குள்ள போயிருவேன். அது ஒரு ஸ்கேன், அது ஒரு ஆஞ்சோ கேமரா மாதிரி. புரியுதா? இப்போ நான் சாமிகிட்ட கேட்டாச்சு. ஐயா சொல்லிட்டாரு, என் பிள்ளைக்கு நான் கருப்பசாமி என்னுடைய வரத்தால் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பிறக்கிற பிள்ளைக்கு கருப்பசாமின்னு பேர் வைப்போம். சரியாக 1.25 வருஷத்துக்குள்ள அது நடந்துரும்.
குழந்தைய என் கையில கொடுத்து நீங்க வாங்குவீங்க. கால் வச்சோம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. வீணாக மனம் குழம்புவது, நீங்களே கற்பனை செய்து கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பேசி மன வருத்தம் அடைந்து கொள்வது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூர விட்டுட்டு, ஐயா கருப்புசாமி உன்கிட்ட வந்துட்டோம், நீ தான் நம்ம வாழ வைக்க போற, அதனால நான் உங்க பிள்ளை, நாங்க சந்தோஷமா இருப்போம்ங்கிற பூரணமான நம்பிக்கையில என் மேல பாரத்தை போட்டு வாழ்க்கையை தொடங்கு, வெற்றி அடைவாய். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீ வரணும். வரும்பொழுது நிலமாலை சாமிக்கு, கருப்புசாமிக்குன்னு உள்ள ஒரு சரக்கு, முக்கணிகள் எல்லாம் கொண்டு வரணும். இந்தாமா பக்கத்துல வா. உன் வயிற்றை சோதனை பண்ணி பார்த்தேன், ஒரே ஒரு பக்கத்துல நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களே, நீ என்கிட்ட மறைச்சிட்டா அவனுக்கு மட்டும் தான் குறை இருக்குன்னு நினைச்சியா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தடையே கிடையாது. ஐயா கருப்புசாமி நினைச்சா எப்பேற்பட்ட தடை கற்களையும் நீக்கி குழந்தைய பெற வைப்பான். என்ன மலையே சரிந்து விடுதாலும் நெல் என்று சொன்னால் நிற்கும். சென்று வா மகளே, வென்று வா. அந்த பக்கம் செல்லுங்கள். கருப்புசாமிக்கு அண்ணே சும்மா இருக்கேனே வா. உனக்கு 3 கேள்வி இருக்கு. தொழிலை பத்தி, உன் பிள்ளைய பத்தி, வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சோதனைகளை பத்தி எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறல்ல, விழுந்துட்டு வா. சோமா இருக்கீங்களா? எவன் சொன்னான்? இலங்கை மாநகர். என்னப்பா வேணும்? புரியுப்பா? எப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. மைக் எடுக்கலாம், மைக் எடுக்கா, எல்லா பக்கமும் கேக்குதா? நாங்க நிக்கிற சொன்னேன், பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்கவாங்கன்னு சொன்னேன். இவங்க இப்படி நின்றுக்கிட்டாங்க. இப்ப கேட்க என் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல நல்லா இல்லைன்னு கேட்க, அதானே? அப்ப நான் இப்ப ஆங்கிலத்துல சொல்லியா இவங்களை நான் கூப்பிட்டேன். என்னையா இது இன்னொரு தடவை காரணம் சொல்லுவான். நம்ம சொன்னா யாரு கேட்டா? ஏன்னா நான் மச்சான பத்தி ஒரு தலைவர் ஒரு தர சொல்லுவேன். உன் பிள்ளைய வீட்டுல கொண்டு விடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்மனது அவங்களுக்கு சரியில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி ஒற்றுமையா வாழ வச்சுட்டு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நாங்க பணத்துல கைய வச்சுட்டேன், பின்ன என்ன உனக்கு? கண்ணமுடி சக்தி சுரூபாய நமோ நம. இந்த அப்படிடா குபேர சம்பத்து பெற்று வெற்றி அடைவாய், பணம் தாரேன். வேற உனக்கு என்ன வேணும்? உன் பேரன் இன்னொரு 3 மாதத்துக்கு இப்படிதான் சனி பகவானால ஓடுவான். சற்று பொறுமையாக இரு, அவனை திருத்தி கொண்டு உன் கையில ஒப்படைக்க. என் பையனுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமா கேட்டு வந்தோம்னு சொன்னேன், அதுக்கும் இவன் வரல. பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு விடுறேன், அதுக்கும் இவன் வரல. எல்லாத்துக்கும் ஊமையா நின்றுக்கிட்டு நான் எப்படி ஒண்ணு கூப்பிடப்போ? என்னையா இது? வேற ஒருத்தரா இருந்தா இன்னொரு போயிட்டு வாங்க. என்னண்ணே வேலை முடிஞ்சு போச்சு, போங்க அங்கிட்டு. காலையில் என்னைய பார்த்து போங்க, அவ்வளவுதான். கருப்புசாமிக்கு கோயம்புத்தூர். ராம்நாடு இன்னைக்கு உத்தரவு, அவ்வளவுதான். நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு இருக்குக்கா. உட்காருங்கக்கா. மட்டும் வாங்கம்மா. இந்த ஒரு உட்காரு. என்னம்மா நெத்தியை காட்டு விடுங்க. நீங்க வாங்கம்மா முதல்ல. என்னது யாவும் இருக்குண்ணே, முடிச்சு தரேன். மனம் மாறாம பார்க்கணும். ஓகே.
வாங்க, நீங்க கொஞ்சம் வழி விடுங்க. பொறுமை நல்லா இருக்கு. நாங்க ஏறிய நேரம் ஓடிக்க கூடாது. நல்லது. வாயா பழத்தை நீ சாப்பிடணும். இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும், எல்லாம் மாறிடும். போயிட்டு வா. 5ஆம் தேதி காலையில் வந்து சரி. கோயம்புத்தூர் என் மகன் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை சரி பண்ணி கொடுங்க ஐயான்னு கேட்டு வந்தவங்க பெண்டடியாள். ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்களும் ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களா? நீங்க கார் ஒர்க் ஷாப்பா, 2 வீலர் ஒர்க் ஷாப்பா? நீங்க வெல்டிங் ஒர்க் ஷாப், நீங்க கட்டிங் ஒர்க் ஷாப். அதுவும் லேத்து தானா நீங்க வச்சிருக்குது? வெல்டிங் ஒர்க் ஷாப். அதுலயும் லேத்து உண்டா? லேத்து இருக்கா? 1 2 3 4. இரும்பு சம்பந்தமாக உள்ளது யாரு? போடா கரும்பா. ஆக்சிடென்ட் ஆனது யாரு இடையில? நீ வா போ. எப்படி பிள்ளை கண்டுபிடிக்கிறது? ஐயன் கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. இப்ப பார்த்த பொண்ணுடைய ஜாதகத்தை போய் நான் பார்த்தேன். 1 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து அந்த ஜாதகம் பொருந்தி இருந்தா அந்த கல்யாணம் சிறப்பா இருக்கும். இப்ப சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்காரு. அவ மாங்கல்யம் தோஷம் உடைய ஒரு பெண். அப்படி கல்யாணம் நடந்தா உன் பையனுக்கு ஆபத்து வரும்னு விதி இருக்கு. அதனால அந்த ஜாதகத்தை கழிச்சு விட்டுட்டு அடுத்த ஜாதகம் இந்த புரட்டாசி 30 கழிச்ச உடனே வரும். அதுல அவனுடைய மனத்தை நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கித்தார். அப்படி அந்த காவியத்தை மறந்து விடுவாய் மகனே, சென்று வா. கிடைச்சாச்சு, புண்ணியமா இருக்கும், சந்தோஷம். நீ வாமா. ஊர் வந்து சேர்ந்தும் என் உள்ளம் வந்து சேரல மாதிரி. பையன் மனசு வேற ஒரு பக்கம் இருக்கு, நம்ம பக்கம் எப்படி கொண்டு வர்றது? மாத்தி தரணும்ல, என்ன செய்ய முடியும்? கால் நுணுக்குவேன். ஆனந்தம் அவனுக்கு ஆனந்தம். அவன் மனசு இன்னொரு லைன்ல கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் நட்புல மனதை பறி கொடுத்துட்டான். அந்த சிக்கலுக்குள்ள இருக்காரு. அவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? நல்ல பழக்கம் தான். காலில் விட்டு வா, பிரச்சனை இல்லை. வீடு சொத்து விற்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரியா? வாங்க. அம்மா மகளே, நாளை காலையில நீ என்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போ. ஆத்திரப்பட்டாத, உன் மகனை திருத்தி தானே. நல்லா இருக்கு, சென்று வா. 3 முறை என்னைய பார்க்கும் பொழுது நீ ஜெயித்துருவ. சரியா? யாருமா? ஏதோ ஆபரேஷன் ஆயிருக்கா? திருப்பூர். அந்தாங்க கருப்பசாமிக்கு கால் வந்துட்டாங்க. கோர்ட்ல கேஸ் யாரு கிடக்கு? நீதிமன்ற வழக்கு கோயம்புத்தூரா? நீங்க கோயம்புத்தூர் யாரையா? கோயம்புத்தூர்ல கோர்ட்ல வழக்குல யாரு இருக்காயா? நீதிமன்றம். கைய காட்டுப்பா. கோயம்புத்தூர் தானே? முன்னால வாங்க. என்னையா வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? ஓகே, இல்லைங்க, கால் வந்துட்டு வரலாம். பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் உங்களுக்கு தான் தொடர்பு, எனக்கு தொடர்பு கிடையாது. பொள்ளாச்சியில போய் உட்காரலாம். திருநெல்வேலி மாவட்டம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கல்வித்துறைக்குன்னு ஒரு மாவட்ட பேர் வச்சிருப்பாங்க. இருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? கல்வித்துறைகளுக்குன்னு சொல்லி ஒரு மாவட்ட பிரிவு இருக்கும். போக்குவரத்து துறைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுவரை இது நம்ம மாவட்டம் அப்படி சொல்லி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்டேஷனுக்கும் இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி நானும் வச்சிருக்கிறேன். நீ பாட்டு என்னை ஏமாத்தி ஊத்தல நினைக்கிறாங்க. கால் வந்துட்டு
ஏழுமலை வாசா வெங்கடேசா. அமைதி. திருப்பதி வெங்கடாச்சலபதி வாரார, என்ன விஷயம்? என்ன விஷயம்? திருப்பதியில இருந்து வெங்கடாச்சலபதி வாரார, என்ன விஷயம்? போயிருக்கீங்களா? போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? அடுத்து ஏன் அது நடக்கல இதுவரை? கால் விட்டுவாங்க. இப்ப நான் கேட்ட அந்த டாக்குமெண்ட் உடனே உன்னால எடுத்து தர முடியுமா? வீட்டு டாக்குமெண்ட் உடனே எடுத்து தர முடியுமா? ஜெராக்ஸ் தருவீங்களா, ஒரிஜினல் தருவீங்களா? ஏன் ஒரிஜினல் எங்க இருக்கு பாத்தியா? அதான் கேட்டேன். இப்ப பேங்க் மூலமா விலைக்கு கொடுக்கணுமா, இஷ்டப்படி கொடுக்கணுமா? இந்தா 1.5 மாதத்துல அதுக்குரிய ரிலீஃப் ஃபண்ட் கிடைக்கும். வித்து தாரேன், குழப்பம்லாம் வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு நீதிமன்ற வழக்கு வாப்பா. ஏன் போட்டுங்க நான் கொஞ்சம் வெண்ணி குடிச்சுக்குமா? ஞான முதல்வனே நாயகனே. இப்ப விநாயக பெருமாள் கோயில் எங்க இருக்கு? பிள்ளையார் கோயில். அதான் நீங்க வந்தோடனே விநாயகருடைய துதிக்கை எனக்கு தெரிந்தது. அதுதான் உங்களுக்காக சொன்னேன். உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக நிம்மதி அடைய முடியாத வேதனை இப்பொழுது நடக்கும். உங்களுடைய பணங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டது. இப்போதுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக உங்களுக்கு யார் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது? நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த வழக்குல உங்களுக்கு வெற்றியை தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வாங்கணும்னு அமௌண்ட் கொடுக்காம 3 வருஷமா திட்டு. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், வெற்றியாகி தரேன். அடுத்த வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் புதன்கிழமை. ஆமா, என்ன வெற்றியாகி. கருப்பசாமிக்கு கல்யாணம் தோந்தமா முயற்சி பண்ணி நடக்கலையே, என்ன காரணம்? அது யாரு? வாங்க. என்னடா உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சடா? யாரெல்லாம் வந்தியே? வாங்க வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. அடுத்து, திருமணம் முடிந்த பின்பும் எங்க வாழ்க்கையில் அமைதி குறைவும் வேதனையும் இருக்குன்னு ஒருத்தர் கேட்காங்க. யாருப்பா அது? இரியா, யாரோ பெண்ணடியாள் இருக்கீங்களா? அப்படி திருமணம் முடித்த பிறகும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அல்லது என் மனைவிக்கும் குழப்பமா இருக்கு, நாங்க நிம்மதியா வாழலன்னு கேட்டு வந்துட்டாங்க. யார் அது? செந்தமிழ்நாட்டுல யாருமே அப்படி நிம்மதியா வாழணும்னுக்கா? இன்னொருத்தன் கால் வந்துட்டுவா. உங்களுக்கு என்ன பொண்ணாட்டி எங்க இருக்கா? பொண்ணுக்கு. உங்க பொண்ணு வாழ்க்கை அப்படி இருக்கு. எஸ், உட்கார. இங்க வந்து நின்ன ஏன் அங்க நிக்க? அப்படி கூடி மக்களை அனுப்புறதுக்கு அறிவோட. தம்பி வா, உன் பேர் என்ன? பிரகாது. சூரியன் எங்க இருக்கான்? என்ன ராசிக்கார பையன்? மேச ராசிய. என்ன லக்கணம்? அஸ்வினி. மாத்து நட்சத்திரம். அஸ்வினி புரணி அஸ்வினி புரணி ஆதிரி 1 2 3 4 5ஆம் இடத்தில் சூரியனுக்குரிய இடம் பிதுர்தோஷம் உடைய ஜாதகம். இடைப்பட்ட காலத்துல உடல்நிலை உங்களுக்கு பாதிக்கப்பட்டதா? எலும்புகள் நரம்புகள் சம்பந்தமான வலிவேதனை வந்ததா? சூரியனுடைய பகுதிகள் பலவீனமானால் தந்தையாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருகும். அதுதான் பிதுர்தோஷம் என்பது. கால் வந்துட்டு வாங்கோ. செந்தாழம் பூவில் நீயாவே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணி கொண்டு வந்து வேண்டியதானடா? அப்படி செய்ய மாட்டியா நீ? அவர் நம்புவார, நான் நம்புவானால இன்னொரு கால் நம்புவா. மூணு ஜாதகம் வந்து சரியில்லை, பொருந்தலை அப்படின்னு சொல்லி போயிடுது. 4ஆவதாக வரக்கூடிய ஜாதகத்தை சரி என்று பார்க்கும் முன்
ஒரு சில அறிகுறிகளை நான் சொன்னால் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல தாய்மாமன் இல்லாத ஜாதகமா இருந்தா உனக்கு உத்த மனைவியா இருப்பா. தாயோ தந்தையோ இல்லாத பெண்மணியாக இருந்தால் அவள் உழைப்பு உன்னை விட கூடுதலாக இருக்கும். இந்த 2 விதமான ஜாதகம் வந்த உடனே என்னை பார்க்க வந்து விட்டால் உன்னுடைய பாவங்கள்லாம் தெரிஞ்சுக்கும். இதுதான் உங்களுக்குரிய அறிகுறிகள். சரிதானே? ஆனாலும் இவனுக்கு களத்திர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் இருக்கு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது நிலமாலை சுட்டி மங்களகரமாக முக்கணிகளும் சரக்கும் வாங்கிட்டு வந்துரு. நாளை காலையில் என்னை பார்த்துக்கோ. இந்த வெற்றி உண்டு. பாப்பா, திருமண கோலம் கொண்டு ஒரு வீடு. குழந்தை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க. குழந்தை இருக்கா உங்களுக்கு? அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை? உங்க தொழில் மறைக்காத. யாருக்கு? பையனுக்கு, பொண்ணுக்கு. உங்களுக்கு குழந்தை வேணும். ஒண்ணுங்க. எந்த ஊரு? 1 2 37. 37 ஆண்டுகளுக்கு முன்னால எங்கடா இருந்த தம்பி? அப்படியா? அங்க ஏன்டா கோயம்புத்தூர் ஏன்டா போன? அப்படியா? உங்களுடைய சொந்த ஊர்ல காளியாத்தா, கருப்புசாமி எல்லாரும் உண்டு மேடா. பக்கத்துல நல்ல துவரை இதெல்லாம் போட்டு வரக்கூடிய விலங்காடுலாம் இருக்கா? 1 2 3 4 5 நிறைய பழங்கள் கரடியெல்லாம் வரக்கூடிய இடம் இருக்காங்க. நல்ல பையனா இருக்கீங்க. இரு ஒன்று கூப்பிடுறேன். நீ இன்னொருத்தர் காட்டு. கரடி நானே ஒரு கரடி தானே சாமி அப்படின்னு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையனுடைய இல்லற வாழ்க்கை கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க தொடர்ந்து இருப்பாளா இருக்க மாட்டாங்களா அல்லது வேற எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமாங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கவா வேண்டாமா? வேற நடக்குமா இல்ல அவனை வர வைக்கணும்னு நீ எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லணும். உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்க கண்ண முடியும். நீ சரி, கால் வந்துட்டு வா. அவ மனசு என்னவோ அதன்படி சாமி நடக்கட்டும், நம்ம சொல்லி குழப்பிடக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். உண்மையாப்பா? அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட போய் பேசினா பிடி கொடுத்து பேச மாட்டேங்காங்க உன்கிட்ட. உண்மையா? மரமும் நிமிந்து நிற்கானே தவிர கண்டா உன்னை அப்படி சும்மா அவனு ஒரு பார்வை பார்த்துட்டு இவெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். உன்கிட்ட வாயை திறக்க மாட்டேக்கான். கல்லும் கரையும் கல்மனசும் உருகும். அவன் மனத்தை திருப்பி தாரேன். ஓம் புள்ள உள்ளத்துக்குள்ள அவன் தான் இருக்கான். அவன் மனத்தை மாற்ற முடியுமானா முடியாம பிரதியா தவிக்கிறான். அவளுக்காக அவனை திருத்தி கொண்டு வந்து மடக்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. நல்ல குடும்பத்தை சேர்த்து வைப்போம். என்னம்மா? எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாட வைக்கும். ஐயா, அடுத்த வாரம் அவன் போட்டா கொண்டு வா, மடக்கிடுவோம். போயிட்டு வா. நல்ல வாழ வைப்போம். சந்தோஷமா இரு. வெற்றி விட்டுப்போம். கால் வாடா. குழந்தை வரம் கேட்டு வந்தவனே. இல்லை, ஆடி மாதம் கூடு ஊத்துனாங்களா பக்கத்துல கோயில்ல? நீங்க போயிருந்தீங்களோ? நீ போயிருப்பியோ? சாப்பிட்டியா? மரியாத்தாள மரியம்மாளா இருக்கவா? கண்ண முடி. நீ கண்ண முடுற சக்தி இருக்கு. காலம் இல்ல, காலம் வந்துட்டு வாங்க. உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தேன். 69% உனக்கு வந்து தெளிவாகவே இருக்கு. 2 பேருக்குமே சக்தி இருக்கு, தவறில்லை. காலத்தின் சூழ்நிலையும் கிரக பிரச்சாரமும் தான் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடை.
அந்த கிரக நிலைகள்ல இருந்து பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வையில் தான் குழந்தை தோன்றி மறையக்கூடிய நிலைகள் நடந்திருக்கு. புரியுதா? ஒரு 20 நாள் 25 நாள் அப்படி நின்று மறைஞ்சு போயிரு. இந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை ஆக முடியுமான்னு நான் கேட்கணும். கண்ணை மூடி கருப்பசாமியை நீங்க நினைச்சுக்காங்க, நான் சனி பகவான்கிட்ட வர வாங்கி தரேன் உங்களுக்கு. புரட்டாசி 30க்கு மேல் குழந்தை ஜனனம் கிடைக்கும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கணிகளும் சரக்கும் கொடுத்து வரத்தை வாங்கிக்காங்க. பிறக்கிற பிள்ளை பொம்பளைச்சியா பிறப்பா, பொம்பளை பிள்ளையா பிறப்பா. என்ன பேர் வைப்ப? சொல்லடி அபிராமி. அபிராமின்னு பேர் வச்சுக்கா, நீடித்த ஆயுளா இருப்பா. புண்ணியம் அடைவாய் மகனே, வாழ்க, நல்லா இருக்க. போயிட்டாங்க, அதை அடுத்து பேசுவோம். செல்லம் பண்ணணும், அவன் எழுதிக்கா. இதெல்லாம் பாரு, வாமா வா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளையல் கால பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல். பிள்ளை பேர் என்ன பேரு? ஹன்சினி. அது என்ன சக்தி மகாத்மியத்துல அந்த பேரை நான் படிக்கலையே. வாட்? அன்னபட்சினா அதான பார்த்தேன் நான். என் பேத்தியாளுக்கு ஹம்சவாகினி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்? அன்னை பராசக்தியினுடைய சக்தி மகாத்மியத்துல 7வது திருநாமம் அந்த நாமம். அழகே உருவான அன்னையே போற்றின்னு அர்த்தம், ஹம்சவாகினி. புரியுதா? அதனால அவன் பேர் ஹம்சவாகினி என்னும் பராசக்தி. ஓம் பிள்ளையை பார்க்கும் பொழுது அன்னப்பச்சியினுடைய பேர் என்ன? பக்கத்துல வாங்க. பச்சியின் பேரை வச்சியே பறவைக்கு இறகு முளைச்சா பறந்து போயிடாதா? இப்ப அப்படி ஒரு நிலைமை அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அந்த நிலைகளை மாத்திட்டா நீங்க சரியாயிருவீங்க. சரிதானே? கால் வந்துட்டுவாங்க. என்னப்பா இது? ரொம்ப மன வருத்தப்பட்டு வந்திருக்கிறேன். அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. அவன் மனதை சீர்திருத்தி உங்களுக்கு ஒத்துழைக்க செய்வதும் என்னுடைய பொறுப்பு. எந்த ஒரு தவறுகளும் நடக்காம நான் காப்பாற்றி திசை திருப்பி தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? வெற்றி ஆகித்தாங்க. இந்தாங்க, நீங்க மட்டும் என்னை ஒரு ஏழைய முக்காதுக்கு பார்த்து போங்க. இந்தாப்பா நல்லாரு. கர்மசாமிக்கு பொதியை ஏத்தி போகையில பொள்ளாச்சி சந்தையில பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி பொள்ளாச்சி பிள்ளைய பத்தி காட்டு வந்தவங்க யாரு? வாமா, பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது. வாப்பா, வாடா தம்பி, நல்லா இருக்கேன். இல்ல, இது யாரு? பையன். எந்த ஊர்ல இருக்க? என்ன வேலை பார்க்க? கால் வந்துட்டாங்க. பொள்ளாச்சி அவங்களுக்கு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. என்ன வேணும்? சாதகமே சரியில்லை. நீங்க பார்த்த ஜாதகம் பொய். நீங்க பார்த்த ஜாதகம் பொய். உங்களுக்கு கிடைத்த ஜாதகம் 2ஆம் தரத்து ஜாதகம். உண்மையான ஜாதகம் உங்க கையில் கிடைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கல்யாணம் முடித்த 6வது மாதத்திலிருந்து வீட்டுக்குள் வாக்குவாதமும் பிரச்சனையும் வந்திருக்கும். உங்க ஆத்தா மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும். என்ன?
உன் கூட நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு முடியல, ஏன் தான் கல்யாணம் முடிச்சோம்னு தெரியலையேன்னு வார்த்தையை விட்டு விட்டாள். நல்லா நடக்கலையா? ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற நிலைமையெல்லாம் நடந்தாச்சுடா. கால் வந்துட்டு வாங்க. இப்போ 2 வரையும் சேர்த்து வைக்கணும்னா குழந்தை இருக்குல்ல அவனுக்கு என்ன செய்யணும்? பேரன் பேத்தி மேல ஆசை. உனக்கு என்னப்பா செய்யணும்? உனக்கு சேர்த்தா போதுமா? என்ன டாக்குமெண்ட் பத்திரங்களை தூக்கிக்கிட்டு அலைஞ்சியல, எங்க போனீங்க? அப்படியா? எதுக்காக நீங்க வைக்கல பாத்தீங்களா? சரி, அதை நான் செட் பண்ணி தந்துடுறது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது யாரு? இவன் முன்னாடி இங்க இருக்கா? அப்படியா? நீ கொஞ்சம் அங்கே தள்ளிடு. கண்ண முடுறா பாப்போம். பையனுக்கு எதுவும் சூதுவாதான் எதுவும் செஞ்சிருப்பாங்களோன்னு நீ சந்தேகப்படுறியே. அது எதுவும் சம்மந்த கலந்த வீட்டுல தான் பண்ணியிருப்பாங்களோ, நம்மளை விட்டு பிரிக்கிறதுக்காக எதுவும் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன எண்ணம் உனக்கு. உண்மைதான், அது என்ன சந்தேகம்? கல்லுன்ட்டு வாங்க. ஏய், உன் பையன்கள்லாம் ஒழுங்கா தூங்க சொல்லு. தூங்காம ஐயோ போவோம் களைச்சு போய் நிற்காங்கடா. அந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். காலையில் என்னைய பார்த்துட்டு போ. மனைவி மக்களையும் சேர்த்து வைக்கிறேன், உன் உடம்பையும் நல்லா இருக்கான். அவன் பொண்டாட்டி வர்றதுனால இந்த குடும்பம் பிரியாது, இணைந்து வாழ வைப்போம். இணைந்த கைகள், அதான் இணைந்த கைகள், ஆனந்தமாக இருக்கும். நல்லா காலை என்னை பார்த்து போடா. டேய் தம்பி, மைக்கெல்லாம் உடைக்காத, வாங்கி தர ஆள் இல்லை, போ. கால் வந்துட்டு வாமா வாமா. சொல்லியாச்சுல அத்தா, ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன், போ. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் இவளுக்கு எல்லாமே விளக்கம் கொடுப்போம். வீட்டுக்காரர் எங்க இருக்கிறார்? நான் ஒரு பாட்டு பாண்டனே, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு. இப்ப தனிமரமாக இருந்து வேதனைப்படுகிறாய். உன் பிள்ளை வேணுமா புருஷன் வேணுமா? 2 பேர் வேணும். அவனும் அதே கேள்வியை கேட்கல, என்ன பண்றது? கால் வந்துட்டு வா. புருஷன் போன பிறகுதான் பொண்டாட்டிக்கு புத்தி வரும்னா அந்த காலத்துல. சும்மா அவ சொன்ன இருக்கும்போது தீட்டுன்னு தீட்டுவா, வாட்டுன்னு வாட்டுவா, நீட்டுன்னு நீட்டுவா. உண்மைய கோவிச்சுக்கிட்டோ அல்லது கைவிட்டோ போயிட்டோம்னா அன்னைக்கு கிடந்து இழுவிடுவா. அப்போ கோயிலா வருவா. அது நம்ம கோயிலும் ஒரு கோயில். உண்மையா இல்லையா? இப்போ உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை பார்த்தேன். அவன் ஒன்றை விட வயத்தெல்லாம் மீறி உற்சாகமா இருக்கான். எப்படி இருக்கான்? உற்சாகமா இருக்கான். ஆனந்தமா சிட்டிகளை பார்க்குகளெல்லாம் கூட்டு போறான். அவனை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். உனக்கும் வரவு சொன்ன பாப்பா, உன் குடும்பம் இருப்பான், அவ குடும்பம் இருப்பான். இந்த பிறவில அவன் வண்டி தெய்வானையோடு இருப்பான். என்ன பண்ண போற? அப்படி நான் உனக்கு வழிவகுத்து தாரேன், உனக்கு ஆறுதல் தந்துடுறேன். காலில் விட்டுவான். ஆளுதான் எனக்கு பிடிக்காது. காலில் விட்டுவான். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். கண்ணமுடிக்க அக்கா, உன் பேர் என்ன? வள்ளிநாயகமா? கரெக்டா தானே இருக்கு, ஒன்றும் தப்பா இல்லையே. வள்ளினாலே 2 முட்டாட்டி கணக்கில் தானே வருவா என்ன? ஆனா உன் புருஷன் பேர் முருகன்? அப்போ இல்ல, குமார்னாலே முருகன் தான் அர்த்தம். குமரக்கடவுளுடைய பேர் எவ்வளவு பொருத்தம். ஆனா அவ பேரு தெய்வானையா? கார்த்திகேயன். யார் பேரு? அப்படின்னு என்ன?
எவ்வளவு விவரமா இருக்கு. நம்ம சொன்னா எவையா கேக்கா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. சரிம்மா பண்ணிடுவோம்மா. வாமா, கண்ணீர் வடிக்காம வா என் செல்லம். உன்னையும் உன் பையனையும் ஏற்று ஒற்றுமையாக வாழ வச்சுட்டாரேன். நல்லா இருக்கு. தைரியமாறு சந்தோஷமா இருக்கு. சாமி, நாங்க பார்த்த தொழில நஷ்டமும் மனவேதனையும் வந்துருச்சு. அதுல எனக்கு வெற்றியை தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பொள்ளாச்சியில இருந்து தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில்னா என்ன தொழிலுக்கா பாத்தீங்க? சரி, என்ன நஷ்டம்? கால் வந்துட்டு வாங்க. தூங்குது என்ன நீ? இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். வா. கட்டுமனைக்கு போயிருந்தேன். விவசாய பூமியை போய் பார்த்தேன். ஓடும் மடைத்தலை மேல் போன உடனே இடது பக்கத்துல ஒரு சின்ன மடை கணக்கு ஒரு சின்ன கட்டு இருக்கு. அதுல இருந்து வலப்புறத்துல லாஸ்டா போனா ஒரு மரம் இருக்கு. சின்ன மரம் இருக்கா. அந்த மரத்தடியில செம்பு தகடு புதைச்சி வச்சிருக்கு. சுடுகாட்டு சாம்பல் இருக்கு. அதனால அதுல இருந்து சுமார் 4.25 வருடங்கள் உங்களுடைய இடம் வேஸ்டா இருக்கும். இந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிடணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட வினை. புரியுதா? அது மேல கடன் இருக்கு உங்களுக்கு. அந்த கடனையும் தீர்த்து நிலத்தையும் நல்லாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா பாப்போம். ஏன் கவலைப்படுற? நம்ம இருக்கான், கருப்சாமி இருக்காமல, அவளைய மறந்துரு. வெற்றியாக்கி தரேன். அந்த மண்ணை கொண்டு வரணும். 5ஆம் தேதி காலையில இங்க வரணும். என்ன மண்ணெல்லாம் கொண்டு வா. பாத்துப்பா. இப்ப எனக்கு காது கேட்காது திடீர்னு. அது என்னன்னு தெரியல. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னையா பிள்ளை வாழ்க்கை? கால் வந்துட்டாங்க பாப்போம். பதினெட்டு 48 யாரும் இருக்கீங்களா? குடியால பாதிக்கப்பட்டது யாரும் உண்டாப்பா? ஏய், 18 48 யாரும் இருக்கீங்களா? 18 48 இன்னொரு கால் வந்துட்டாங்க. அமைதி அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். உன் பேத்தியா பேரனா? வயசு எத்தனை? 3 வயசுல கொஞ்சம் வாய் உளர்னால சொல்றதெல்லாம் கேட்குது. எல்லாம் முதல்ல ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக 7வது வயதுக்குள்ள அந்த பிள்ளை தெள்ள தெளிவாக பேசுவாள். அவளுடைய உச்சிஸ்தானத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய விசுத்தி என்னும் ஆதாரத்தை இயக்கி விட்டுருக்கேன். பேசிடுவான். கவலை இல்லாம கால் விட்டு வரலாம். கால் விட்டு இருப்பா. என்னப்பா வேணும்? எத்தனை லட்சம்? பணத்தை வாங்கி தர. பொறுமையாரு. என்ன 2 மாதத்துல வேணும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன கொடியா இருக்கு? ஆஞ்சநேயா பெருமாள் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கியா? நீங்க போகலாம் நினைச்சாமா. நீங்க பொள்ளாச்சியில உட்காருங்க. பெருமாள் அல்லது நீங்க போங்க. என்ன பெருமாள் கோயில் இருக்கா உங்க ஏரியால? பெருமாள் கோயில் இருக்கா? பொள்ளாச்சி உத்தரவு முடிஞ்சு ஊத்தியா?
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஈரோடு ஈரோடு பக்தர்கள் ஈரோடு ஈரோடு பக்தர்கள் சார்வானந்தம் சர்வரோகரி வாகனந்தன் கணவன் மனைவி என்ன 2-3 மில்லு தெரியுது உங்க ஏரியாவில். மில்லு இருக்கா? ஏதோ ஸ்பின்னிங் மில் இருக்கும் உங்க ஏரியாவில் தான் இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. உள்ளுக்கு போன உடனே ஒரு மின் கம்பி அந்து கிடக்கு. பக்கத்துல ஒரு டிரான்ஸ்பாரத்தில் உள்ள கம்பியெல்லாம் அந்து கிடக்க. ஏதோ ஒயரிங் வேலை நடந்துச்சா? போன வாரம் நடந்துச்சோ? கால் வந்துட்டுவாங்க. தம்பி உனக்கு இன்னைக்கு உத்தரவு இருக்குல்ல, நாளைக்கு இருக்கும். கவலைப்படாது, உட்கார். மன நிகழ்வா உட்கார். வாங்க உட்காருங்க. என்ன வேண்டும்? எத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கிய? 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. கண்ணை மூடி உட்காருங்க. அவனுடைய உள் மனசை பார்க்கிறேன். மருதமலை ஆண்டவனே, எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? உங்கள்கிட்ட வாங்கினவன் பேர் என்ன பெரியா? உங்கள்ட்ட பணம் வாங்கியவருடைய பேர் என்ன? அவன் மருதமலைக்கு அடிக்கடி போறான்னு என்ன விஷயம்? மருதமலைக்கு போறான். அவன் மனத்துல உனக்கு பணம் கொடுக்கணுங்கிற இடத்தை உருவாக்கி வாங்கி தந்தா போதுமா? கால் விட்டுவாங்க. எங்க போயிட்டு இந்தா அஞ்சாம் தேதி காலையில என்னைய வந்து பாருங்க. என்ன 5ஆம் தேதி காலைல வந்து பாருங்க. தொழிலை பத்தியும் இந்த பணத்தை பத்தியும் நான் விளக்க மாட்டேன். காலைல 8 மணிக்கு இங்க இருக்கணும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கவனு கேட்டு வந்தது யாரு? பாப்பா நீங்க ஈரோடா? ஈரோடு மாவட்டம் நீங்க, அப்படித்தானே? நீங்க நீங்க ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். என்ன மலேசியால உடல் வந்து நீக்கி பிடிவாதத்துல உத்தரவு வேணுமா உனக்கு? கால் வந்துட்டோப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டானே. உட்காரலாம். என்னப்பா அந்த ஏரியாவில் கருப்புசாமி எல்லாம் வராரு? இருக்காரா? பக்கத்துல இருக்காரோ? என்ன மன வருத்தம் உனக்கு? பண்ணிட்டு போட்டு இப்ப என்ன நல்லா இருந்து போறான். உனக்கு என்ன பிரச்சனை? அவங்கள நல்லா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா உன் தொழிலை வளமாக்கி தரேன், கடன் இல்லாம வாக்கி தரேன், ஒரு வருத்தத்துக்குள்ள வெற்றியாக்கி தரேன். 3 முறை இதை பாரு போ. கர்மசாமிக்கு கல்யாணம் தோந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? வான. அடுத்து குழந்தை தோந்தமா கேட்டு வந்தது யாரு? குழந்தை. எந்த ஊரு? நல்ல ஜென்ரலாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊரை கூட சொல்லு. எந்த ஊரு? உட்காருங்க வா. இப்ப என்ன பிரச்சனை? கால் விட்டுவாங்க. ஊருக்கு அனுப்பிட்டீங்களோ? யாருக்குப்பா கல்யாணம்? என் கையை மட்டும் இப்படி ஆம்பளை ஒழுகிட்டு இப்படி நல்லபடி. கண்ணை மூடிக்கா. ஓகே. உனக்கு பிளட்டெல்லாம் செக் பண்ணீங்களா? எதுவும் தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு முன்னால சொன்னாங்களா? ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவீங்க. கால் வந்து
வாப்பா சந்தோஷமா வந்து உட்காரு. உன் பிள்ளையனுடைய அம்சத்தை போய் பார்த்தேன். அன்னை துர்காதேவி எருமக்கடா வாகனத்திலே வந்து நிற்கிறாள். என்ன அர்த்தம் என்று கேட்டேன். மாங்கல்ய தோஷம் உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். இவள் திருமணம் முடித்தாள் என்றால் கணவனுக்கோ கணவனை சார்ந்த வீட்டாருக்கோ பெற்றோருக்கோ ஒருவருக்கு பங்கம் ஏற்படும். ஆகினால் நிவாரணத்தில் குங்குமர்ச்சனை செய்து அவளை குணப்படுத்தி குணவதி ஆக்குவா என்று உத்தரவு. நாளை காலை என்னை பார்த்துப்போம். வெற்றியாகிட்டாரு, முடிச்சிட்டாரு. அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு இவ்வளவு. கர்மசாமிக்கு நான் ஒரு தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு, சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன தொழில்? என்ன வண்டி? டிராக்டர். சொல்லுங்க இப்பா, கால் வந்துட்டு வா. வீட்டுல காலில் யாருக்கு பாதிப்பு? என்ன காலில் உனக்கு? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 வருஷமாக கடனும் மனவேதனையுமா தான் இருக்கு. இந்த ஒரு வண்டியை வச்சு ஓட்டி காலத்தை தீர்க்க முடியல. அதனால மனக்குழப்பம் அடைந்து இருக்கிற. இடமாற்றத்துக்கு இன்னும் வழி இல்லை. இதுல வருமான வழி வந்து தரணும். வேற என்ன வேணும் உனக்கு? மாற்றம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல முன்னாடி நான் என்ன செய்வேன்? சந்தோஷம். இந்தா உனக்கு பணம் தானே வேணும். இந்தா நான் தாரேன். பணத்தை தந்தாச்சு, உன் கடனை தீர்த்தாச்சு, உன் மகனை நல்லா ஆக்கிறத போ. 3 முறை என்னை வந்து பாரு, சந்தோஷமா இரு, போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாரு எக்ஸாம் படிப்பு சம்பந்தமாக யாரும் கல்வி கொடுத்துருக்கலாம். வாங்க. என்ன எக்ஸாம்ப்பா? சரி, இல்லை அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பிரெயின் பவர் சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்காச்சு. அவனுடைய மனப்பக்குவம் அடையல. அவன் இப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமான செயலில் இறங்கி இருக்கிறான். அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். கால் வந்துட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். கண்ணை முடிக்காங்கப்பா. எல்லா விதமான போதையும் அனுபவிக்கானே தம்பி. எல்லா விதமான மூக்குகளெல்லாம் போட்டு திணிக்கிறானே. கால் வா. அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட அடக்கி தந்தா போதுமா? நீங்க பொள்ளாச்சியை விட்டு வெளியில இருக்கிறீங்களோ? ஈரோடு பக்கம். அவன் ஒரு இடம், நீங்க ஒரு இடம். அதான் சாமி அந்த இடத்துல இருந்து வெளியில போகுது, அதான் கேட்டேன். ஒண்ணு கவலைப்படாத, அவனை மாத்தி தரணும், அவ்வளவுதான விஷயம். காலையில என்னை பார்த்து போ. இந்த அப்படி வெற்றி விடு. மாத்திருவோன்னு சொல்லியாச்சு, மாத்தியாச்சு, போ. சரியா? இந்தா ஐஸ்வர்யமா ஆகிட்டார். நல்லா புண்ணியமாயிரு, சந்தோஷமாயிரு, சந்தோஷமா சந்தோஷமா. கர்மசாமிக்கு நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கடன்கள் சம்பந்தமா மன உபாதை யாரும் வழங்கியிருக்கலாம். 1 2 3 4 5 6 திருச்சி மாநகர். பண நஷ்டம், கடன் பட்டு வந்தது யாரு? வாப்பா. மீசக்கார ராசா. நல்ல காலில் விடலையே, சும்மா ஏனதொன்னு புரிஞ்சு வச்சா நான் நம்பிடுவனும். என்னப்பா உங்க அப்பா பெத்த தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம்? அம்மா பெத்தவங்களுக்கு
2 கல்யாணம் முடிச்சது யாரு குடும்பத்துல? உங்களுக்கு உள்ளவர்களுக்கு தெரியல. உங்க மாமமாரு கால் அனுப்பா. உங்க அம்மா அப்பா பாரம்பரியத்துல 2 கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க. ஷூட்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், பொறுமையா இருக்கணும். என்னப்பா வேணும்? நான் சொன்னா நீ வருத்தப்பட மாட்டியே? உன் பையன் சட்டத்துக்கு விரோதமான நிலைகள்ல மாட்டிட்டு முடிக்கான். யூடியூப் ஆப் பண்ணுப்பா.